வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் August 20 அண்ட் August 19 கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ August 20 என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சத்பாவனா திவாஸ், அதாவது கம்யூனல் ஹார்மனி டே. கம்யூனல் ஹார்மனி டே, அதாவது சமூக நல்லிணக்க தினம். யாரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக பண்ணுறோம் அப்படின்னா ராஜீவ் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ 2024 இவருக்கு 80வது பிறந்தநாள். ஸோ இவர் யார் அப்படின்னா முன்னாள் பிரதமர். ஸோ இந்த August 20 நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கம்யூனல் ஹார்மனி டே, அதாவது சமூக நல்லிணக்க தினம். அடுத்து தமிழ்நாடுடைய 50வது சீஃப் செக்ரட்டரி, 50வது தலைமை செயலராக என் முருகானந்தம் அவர்கள் சார்ஜ் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலராக இருந்தவங்க சிவதாஸ் மீனா. இவங்க இப்போ தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழும தலைவராக மாற்றப்பட்டுள்ளார். ஸோ 50வது புதிய தலைமைச் செயலர் யார் அப்படின்னா நான் முருகானந்தம் அவர்கள். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பியோட சேர்மனா ரிட்டையர்டு டிஜிபி சுனில்குமார் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பினா என்ன அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதை நம்ம என்ன சொல்கிறோம், டிஎன்யூஎஸ்ஆர்பி. இதோட சேர்மனாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிட்டையர்ட் டிஜிபி சுனில்குமார் அவர்கள். அடுத்து நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட முன்னிலையில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் வெளியிட்டாங்க. ஸோ இந்த நாணயத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த நாணயம் வட்ட வடிவிலானது, 44 மில்லிமீட்டர் சுற்றளவும் 35 கிராம் எடையும் உள்ளது. ஸோ இதில் என்ன காம்போசிஷன் இருக்குது அப்படின்னா சில்வர் அதாவது வெள்ளி 50%, தாமிரம் அதாவது காப்பர் 40%, நிக்கல் 5%, துத்தநாகம் அதாவது ஜிங்க் 5% உள்ளது. இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா கருணாநிதி அவர்களுடைய கையெழுத்திலேயே தமிழ் வெல்லும் என்ற வார்த்தை பொறிக்கப்பட்டுள்ளது அந்த நாணயத்தில். ஸோ அதுதான் சிறப்பம்சம். ஸோ கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்க 102ன்ற டால் ஃப்ரீ நம்பர், அதாவது மருத்துவ சேவை எண்ண அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. ஸோ இந்த எண் எதுக்காக அப்படின்னா தாய் மற்றும் சேய்க்கான சேவை. ஸோ இதை தான் நம்ம டால் ஃப்ரீ நம்பர் 102ன்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா பேறுகால இறப்பை தடுக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவைன்னாலும் இந்த நம்பருக்கு, இந்த டால் ஃப்ரீ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கர்ப்பிணிகளை காக்க என்ன டால் ஃப்ரீ நம்பர்னு கேட்டாங்கன்னா 102. அடுத்து ஸ்டேட் நியூஸில் அரசு பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் தேன் சிட்டு, புது ஊஞ்சல், இந்த மாதிரி சிறார் இதழ்கள், இது ரெண்டும் சிறார் இதழ்கள். ஸோ இதை தமிழ்நாடு அரசு இடைவிடாது வெளியிட்டு வருகிறது. ஸோ இந்த இதழ்கள் ஒன்னொன்னும் எந்தெந்த வகுப்பு மாணவர்களுக்கானது அப்படின்னா தேன் சிட்டுன்றது 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக உரியது. அதே புது ஊஞ்சல் என்பது 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக உள்ளது. அடுத்து வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டையில் அகழாய்வு நடந்து வந்துட்டு இருக்கு. வெம்பக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா விஜய கரிசங்குளம்ல, கரிசல்குளம் 2ஆம் கட்ட அகழாய்வில் 7900க்கும் மேலே பழமையான தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அதில் சுடுமண் முத்திரையும் விளக்கும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் நியூஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரஷ்யாவில் ரிக்டர் ஸ்கேல் அளவு 7 மேக்னிடியூட் அளவுக்கு எர்த்குவாக் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எரப்ஷன், அதாவது சிவலோன்ச்ன்ற வல்கனோ எரப்ட் ஆயிருக்கு. இதில் எந்த இன்ஜூரிஸும் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. இப்போ ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு அத்தாரிட்டிஸ் அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம நியூஸாக பார்க்குறோம். என்ன வல்கனோ? சிவலோன்ச் வல்கனோ. எங்கே இருக்குது? ரஷ்யாவில். எர்த்குவாக் எவ்வளோ மேக்னிடியூடில் வந்திருக்குன்னா 7. ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ கோர்சஸ் எதுக்கெல்லாம் அந்த ஆஃபர் அப்ளிகபிள்னா டிஎன்பிஎஸ்சி, சிடிஎஸ்சி, டிகிரி லெவல், டிப்ளமோ லெவல், ஆர்ஆர்பி, ஜேஇல, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், குரூப் 2 2ஏயோட டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. டிஎன்எஸ்யூஆர்பி
ஓட எஸ்ஏ அண்ட் பிசியோட கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீ ஆஃப்லைன் டெமோ அவைலபிளாக இருக்குது. அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஸோ ஏதாவது அட்மிஷன் ரிலேட்டட் queries இதில் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அவ்வளோதான். நாளைக்கு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.